நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் உங்களால் பொறுமையை கடைபிடிக்கவே முடியல, எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாகவே இருக்க முடியல அப்படின்னா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அதிகபட்சமாக 30 ரூபா செலவழிச்சா போதும். 2 தூண்டில் கொஞ்சோண்டு நரம்பை வாங்கிக்கிட்டு கடற்கரையிலையோ இல்லை ஏரியிலையோ போய் உட்காந்து ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. கொய்யால பொறுமைனா என்ன அப்படின்றத ஒரு தமா துண்டு மீன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலுமே தூண்டிலோட ஆள்கள் அங்கங்கே உட்காந்துருக்காங்க. மீன் இறால் கையில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் கொழுவி உள்ள அடிச்சு பார்க்குறாங்க. ஒன்று சிக்கலையே. ஒருத்தர் தண்ணி தெளிவா இருக்குன்றாரு, ஒருத்தர் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்றாரு, இன்னொருத்தர் மீன் இறக்கமே இல்லைங்கிறாரு. ஆனா தூண்டில குத்துன இறைய மட்டும் திருட்டு ஓடிடுது. படாத பாடுபட்டு பல மணி நேரம் வெயில்ல உட்கார்ந்து கடைசியா ஒரு நாய் கச்சா மீன் சிக்கிச்சிங்க. நாய் எலும்பு துண்டை கவ்வுன மாதிரி இந்த மீன் தூண்டில இறைய பார்த்த உடனே வந்து கவ்விட்டு போகுமா. அதனால நாய் கச்சா மீனா கஷ்டப்பட்டு மனுஷன் கரைக்கு தூக்கிட்டு வந்து தூண்டிலிருந்து எடுத்து 2 செகண்ட் கூட கையில வச்சிருக்கலாங்க. டப்புன்னு துள்ளி குதிச்சு கடல்ல ஓடிருச்சு. பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு 100 கிராம் எடையுள்ள ஒரு மீன் நம்மளை இப்படி ஏமாத்திருச்சேன்னு மனுஷன் கலங்களையே அடுத்தடுத்து தூண்டில இறைய மாட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா அடுத்தடுத்த அட்டம்ப்ட்ல தூண்டிலே பிச்சுட்டு போயிருச்சு மீன் எல்லாமே சேர்ந்து. ஒரு வழியா சில மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க கேங்ல இருந்து வந்த இன்னொருத்தர் இதே வகையான மீனை பிடிச்சி கையில காமிச்சாருங்க. வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு தான் போகணும், காலேஜுக்கு தான் போகணும், இல்ல பெற்றோர்கள் தான் கத்து தரணும்னு கிடையாது. வாயில்லாத ஜீவன்களும் வாழ்க்கை பாடத்தை நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். உங்க ஊர்ல இந்த மீனோட பேரு என்ன, இந்த மீன் என்ன விலைக்கு விற்பனையாகும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.